டன் 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 டன டன டன் டன டன் 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 டன். அடைகளை காப்பிரைட்டை போட்டு விட்டுறாதீங்கடா. ஆமா, எஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம், அதாவது நம்ம காலகட்டத்துல ஜாக்கி ஜான், ஜெட்லி, ப்ரூஸ்லி, டோனி ஜா, இப்படி ஹாலிவுட் படம்னாலே அப்படி இருக்கு நமக்கு கிரேஸ். ஆக்சுவலா அந்த இன்னைக்குதான் மார்வல் ஃபேன்ஸ் இந்த ஃபேன்ஸ் பிரிச்சுக்கிறானுங்க. அன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. ஹாலிவுட்னால இவங்க தான். டாம் குரூஸ் வரைக்கும் அடிச்சு தும்சம் பண்ணி அப்படியே வெறித்தனமா கொண்டாடுவோம். அதுவும் தமிழ் டைட்டிங்ல நம்மால் பேசுறது நான் சோறு துணியா அப்படின்னு நம்ம ஜாக்கி ஜான் பேசும்போது அப்படி தேனா இருக்கும். அந்த அளவுக்கு ரசிப்போம் நம்ம. அப்படி பார்க்கும்போது நேற்று போன 3வது படம் தான் நம்ம டாம் குரூஸ் நடிச்ச மிஷன் இம்பாசிபிள் ஃபைனல் ரெட் ராக்கனிங். ஆக்சுவலி கூட நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க, மியூசிக் டைரக்டர் இருக்காங்க. பட் எனக்கு தெரியாது, சொன்னா உங்களுக்கு தெரிய போறதால நமக்கு அது தேவையும் கிடையாது. நம்ம போனோம், படத்தை என்ஜாய் பண்ண வந்தோம். ஸோ இந்த படத்தை பற்றி சொல்ல போறேன். ஸோ வாங்க டேரக்ட் வீடியோக்குள்ள போகலாம். இனி நம்ம பார்க்க போற படம் மிஷன் இம்பாசிபிள் ஃபைனல் ரெட் ராக்கனிங். தலைவன் டாம் குரூஸ் நடிப்புல. வாங்க உள்ள போலாம். டன் 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 டன். ஓடியாங்க ஓடியாங்க சோறு ஓடாங்க ஓடியாங்க 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 சோறு ஓடாங்க ஓடியாங்க 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 சோறு ஓடாங்க ஓடியாங்க. என்ன பல தமிழ் படத்துக்கு முன்னுரிமை தராம ஹாலிவுட் படத்துக்கு முன்னுரிமை தெரிய அப்படின்னு நினைக்கலாம். இதுவும் தமிழ் படம் தான். ஏன்னா தமிழ்ல தானே பார்த்துட்டு வந்திருக்கேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, மாமன்கோ டெவில் டபுள்ஸ்க்கோ நம்ம டக்குன்னு ரிவ்யூ போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆல்ரெடி அது ப்ரொமோஷன்லாம் பண்ணி நல்லபடியா போயிட்டு தான் நினைக்கிறேன். எஸ், அப்கோர்ஸ் அந்த 2 படத்துலயும் சில விஷயங்கள் இருக்கு, கூதல்கள் இருக்கு. அதை நான் இப்போ சொல்லலை. அந்த படத்தை ரிவ்யூ சொல்லும்போது சொல்றேன். அதனால நம்ம டைரக்டா இன்னைக்கு இந்த படத்தோட ரிவ்யூ சொல்ல வர்றேன். ஏன் அப்படின்னா, இந்த படம் பார்த்துட்டு வந்த, அதாவது பார்ட் 1 பார்த்துட்டு வந்த அன்னைக்கு ரிவ்யூ போட வேண்டியது, முதல் நாள் காய்ச்சல படத்தை வழக்கம் போல முதுகு வலி இப்படி ஏதாச்சும் தள்ளி போயிட்டு வேலை பேசி ஊர் போயிட்டு வந்ததுல ரிவ்யூ போட முடியல. ஏன்னா நான் அந்த படத்தை சேர்த்து தான் பேச வரேன். அந்த படத்துல வந்து பயங்கர காமெடி இருக்கும். கைத்தட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு சீனுக்கும் அந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த எண்டு வரைக்குமே பயங்கர கிளாப்ஸ் கத்துன்னு அப்படி இருக்கும். குறிப்பா அந்த மலை மேல போறாருல, அந்த சீன்லாம் வயிறு வலிக்க சிரிச்சுக்கிட்டே கிளாப் தட்டுற மாதிரி இருக்கும். வேற வழியில நீ குதிச்சுதான் ஆகணும் அப்படின்ற பட்சத்துல, நீ உயிர் பழச்சா காப்பாற்றலாம் அப்படின்ற பட்சத்துல தேட்டரு தெரியுங்க. அந்த படத்தை நான் ரிவ்யூ போடணும்னு நினைச்சேன், முடியவே இல்லை. பட் ஆனா இந்த படம் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா போடணும்னு தோணுச்சு. சீரியஸ்லி படம் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே படம் மூவ் ஆகிட்டே இருக்கு. எனக்கு இதுல ஒரே ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா, எங்க இந்த வெண்ணெய் வெட்டிய இந்த மண்டவிங்க படத்தை பார்த்துட்டு படம் ரொம்ப ஸ்லோவா இருக்கு, ரொம்ப பொறுமையா போகுது, அந்த அளவுக்கு ஸ்பீடு இல்லை, உட்கார முடியல, லேகா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு பயமா இருக்கு. தயவு செஞ்சு அப்படி வேணா ரிவ்யூல சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அவனை சிறப்பு கழட்டி அடிங்க. ஆமா, ஏன் அப்படி சொல்றேன்னா, படத்துல அவ்வளவு டெக்னிக்கலா பேசியிருக்கானுங்க. சீரியஸ்லி நான் ஜாக்கி ஜான் படம் பாட்டுன்னு சொல்லியிருப்பேன். 65 வயசுல நம்பவே முடியாதுப்பா அந்த மனுஷன் அப்படின்னு. 60-62 இருக்குன்னு நினைக்கிறேன் டாம் குரூஸ்க்கு. என்னமா பண்றாருயா சாமி. அதுலயும் நீங்க நம்பி எங்க டூப் போட்டு வலிமை படம் வந்தப்ப வந்து தலைக்கு வந்து ஹெல்மெட்டை போட்டுதான் பைக் ஓட்டுற எல்லா சீன்லயும் டூப் பார்த்தா அப்படின்னு சொல்லும் போது அந்த கண்ணுக்கு கூட க்ளோஸ்அப் வச்சுக்க, டே அது தலைதாண்டான்னு சொன்ன மாதிரி இந்த மனுஷன் நான் அப்பெல்லாம் ஹெல்மெட்லாம் போட மாட்டேன் அப்படின்ட்டு பேர் பாடியோடய வர்றாப்புல, வெறும் ஜட்டி மட்டும் போட்டுக்கிட்டு. சத்தியமா நம்ம ஊர்ல நம்ம ஹீரோஸ் இதெல்லாம் பண்றது யோசிப்பாங்க. அந்த விஷயத்துல டாம் குரூஸ் ஹேட்ஸ் ஆஃப். ஏகப்பட்ட சீன்ல பிரிச்சு இருக்காப்புல. அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் நகருது ஏகப்பட்ட டெக்னிக்கல் டேர்ம்ஸுங்க. நீங்க வந்து படத்தை வந்து நல்லா உன்னிப்பா கவனிச்சா மட்டும்தான், படத்தோட டயலாக்ஸ் நல்லா கவனிச்சா மட்டும் தான். நமக்காக தமிழ்ல வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. மொழிபெயர்த்திருக்கும் போது கூட அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸை கூட புரியும்படி பண்ணியிருக்காங்க. நீ படத்தை கவனிக்கிற அப்படின்னா உனக்கு படம் ஸ்லோவா தான் தெரியும், லேகா தான் தெரியும். முந்தின சீன் புரியலன்னா இந்த சீன் தெரியாது, இந்த சீன் புரியல அடுத்த சீன் புரியாது, அடுத்த சீன் புரியாது, அதுக்கு அடுத்த சீன் புரியாது. ஸோ கிளைமேக்ஸ்ல நீ பேனு தான் பார்த்துக்கிட்டு இருப்ப. அப்புறம் அந்த ஃபிளைட் சீனை பார்த்து ஏன்னு கத்திக்கிட்டு இருப்ப. ஆனா நம்ம ஏன் ஹாலிவுட் சொல்றோம் அப்படின்னா இந்த ஒரே ரீசன் தாங்க. என்னன்னா, நம்ம ஒரு படத்துக்கு போறோம், லாஜிக்லாம் பார்த்து சிரிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னாலுமே அதுலயுமே ஏகப்பட்ட ஓட இருந்துச்சுன்னா படம் மொக்கன்னு சொல்லுவோம் தெரியுமா. அந்த மாதிரிதான் நீ இவ்வளோ ஸ்டன் சீக்வன்ஸ் பண்ற, இதை கிரீன் மேட் வச்சு பண்ற, திடீர்னு பார்த்தா ஒரிஜினல் காட்டுற அப்படின்ற பட்சத்துல அந்த பக்கா டெக்னிக்கல் லைன் கொஞ்சம் கூட பிசுறு தட்டாம வச்சிருக்கான் பாத்தீங்களா. அதுக்காகவே பயங்கர ஹேட்ஸ் சொல்லலாம். வேற லெவல் மேக்கிங். ஏன்னா அந்த படத்துல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிரைட்டா மார்னிங்ல அவ்வளோ சீன் சீக்வன்ஸ் அவ்வளோ இருக்கும்.
அந்த பேராஷூட்டாக இருக்கட்டும், ட்ரெயினாக இருக்கட்டும், அந்த பாம் பிளாஸ்டாக இருக்கட்டும், என்ன இருக்கணும். ஆனால் இந்த படத்தில் வந்து கிட்டத்தட்ட எல்லாமே நைட் சீக்வன்ஸ் மாதிரியே இருக்கு. இதில் குறிப்பாக ஒரு மிகப்பெரிய மைனஸ் நான் பார்த்த தேட்டரும் விக்ரம் படம் அப்பயே சொல்லிட்டு போனேன். விக்ரம் படம் 4 5 போகும்போது சொன்னேன், ஏங்க தேட்டர் ஸ்க்ரீன் மொக்கையாக இருக்குங்க, தொடங்க, இல்லை ப்ரொஜெக்டர் லென்ஸ் சரியில்லையா, அதை தொடங்க, மங்களா தெரியுது, விக்ரம் கிளைமேக்ஸ்லாம் பளிச்சுன்ற இருட்டில் எடுத்தாலும் இவ்வளோ கேவலமாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்தேன். கிட்டத்தட்ட அவங்க மாற்றவே இல்லை போல எதையுமே. இந்த படத்துல அதே தான் இருந்துச்சு. இதனாலே நான் பின்னாடி எடுத்தவன் முன்னாடி ஸ்க்ரீனில் 4 ரூம் நடுவே உட்காந்து பார்த்தேன். அதனால கொஞ்சம் எனக்கு பெட்டராக ஃபீல் பண்ண தோணுச்சு. சீரியஸ்லி பின்னாடி உட்காந்து பார்த்தவங்க கண்டிப்பாக தூங்கியிருப்பாங்க. கண்டிப்பாக தூங்கியிருக்க வாய்ப்பு இருக்குது. படம் புரியலை அப்படின்னா சொல்ல முடியாது, மொக்கன்னு சொல்கிற வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை ஹாலிவுட் படம் பார்த்துருக்கோம், நம்ம வந்து மொக்கன்னு சொல்லிடக்கூடாது. ஓகே, ஒன் டைம் வாட்சபிள், டாம் குரூஸ்க்காக போகிறோம் அப்படி சொல்லலாம் நினைக்கலாம். பட் சிம்பிளான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த 60 வயசு மனுஷனோட அந்த டீம் ஒட்டுமொத்தமாக உழைச்சிருக்கு பார்த்தீங்களா. நீ என்னதான் அந்த நீர்மூழ்கி கப்பல், அதாவது அது சப்மரைன் ஷிப் வந்து இருக்கு அப்படின்னு டெக்னிக்கலாக சொல்லும்போது கூட அதை தேடி போறதா இருக்கட்டும், அது உருண்டு உழுகிறதா இருக்கட்டும், அது உருண்டு உழுகும்போது இவர் படுற கஷ்டங்களா இருக்கட்டும், அதாவது நம்ம வந்து பெருமனே ஏவுகணைகள் பாஞ்சா அப்படி இப்போ ரீசெண்டாக இப்போ நமக்கு இந்தியா பாகிஸ்தான் போர் இருந்துச்சுல ஒய்யால, இதுக்கு நல்ல தீவுகாரங்கெல்லாம் வந்து ஒம்புழுத்துக்கிட்டு இருந்தாங்க, நண்பா என் கையை விடு நான் அடிக்கிறேன் அப்படின்லாம். அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்மகிட்ட அப்துல் கலாம் மாதிரியான ஆட்கள் ஏற்கனவே நிறைய ஸ்டாக் வச்சுட்டு போயிருக்காங்க. ஒன்னே ஒன்று போட்டால் மொத்தமும் காலியாகும். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம், அன்பே செய்வோம், அன்பை மட்டும் விதைப்போம், பேரன்பையே அறுவடை செய்வோம்ன்றோம். ஆனால் அவனுங்க உள்ள வந்து அடிப்பேன்றான். நீ உள்ளே வர முடியாது ராசான் போட்டு தள்ளிட்டே இருக்க தெரியுமா. அதை விட அதை அப்படியே நேர்ல காட்டுறாங்க பார்த்துக்குங்க அந்த ஏவுகணையெல்லாம். அதுவும் அந்த மனுஷன் போராடுறாப்புல லாக் ஆயிருச்சு. லாக் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நமக்குள்ள ஒரு பதட்டத்தை கொண்டு வர்றாங்க. சீரியஸ்லி அந்த அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து அப்படியே போயிட்டே இருக்கு. நீ அந்த எப்படா அந்த பிஜிஎம் வரும் காத்துக்கிட்டே இருக்குமா. சரி, இந்த படத்துக்கு வந்து நம்ம ஆட்கள் அனிருத்திட்ட கொடுத்துக்கணும் வச்சுக்கோங்களேன், எல்லா சீனுக்குமே போட்டு கொளுத்தி விட்டு நொய்யால என்ன சொல்றது, படத்தை வந்து ஒரு செலிப்ரேஷன் மோடுக்கு மாத்தி விட்டுருப்பான். ஆனா படம் பார்த்து எவனுக்குமே புரிஞ்சிருக்காது என்ன நடந்துச்சு இந்த சீன்ல அப்படின்னு. அதுக்காகவே மியூசிக் டைரக்டர் எல்லா சீன்லயுமே மைல்டா போடுறாப்புல. அந்த ஒரு அனிருத்தம் என்ன தெரியல, ரொம்ப மைல்டா போடுறாப்புல. ஏன்னா டைலாக்ஸ் எல்லாம் புரியணும். ஸோ கதை இங்கேருந்து நகருது. நமக்கு வந்து ட்விஸ்ட்ன்றது எப்படின்னா, நம்ம வந்து நம்ம படங்களை ஹரி படங்கள் சடன்ல வரல, அப்படியே மைல்டா போகுது. டக்குன்னு ட்விஸ்ட்டு போகும்போது என்னடா இப்பெல்லாம் மேக்கிங் பண்றீங்க, எங்கடா கத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்க தோணுதுங்க. அந்த படம் பார்த்து ரிவ்யூ போட முடியல அப்படின்ற ஒரு வார்த்தை இந்த படம் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப தெரிஞ்சு. நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளா சொல்றேன், இந்த வாழ்க்கையில வந்து நீங்க ஒரு விஷயத்த முயற்சி பண்றீங்க அப்படின்னா, நீங்க முயற்சி பண்ணும்போது தோல்வி அடைஞ்சீங்க அப்படின்னா நீங்க மட்டும்தான் தனியா இருப்பீங்க. நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் வாழ்த்துக்கள் சொல்றதுக்கு உங்க சுத்தி ஒரு பெரும் கூட்டமே இருக்கும். ஆனா முயற்சி பண்ணும்போதும் தோக்கும் போதும் நீங்க மட்டும்தான் இருப்பீங்க. நீங்க யாருமே நமக்கு உதவலையே, யாருமே நமக்கு தட்டி கொடுக்கலையே, யாருமே நமக்கு சப்போர்ட் பண்ணலையே அப்படின்னு யார்கிட்டயாச்சும் போய் நின்று நான் அப்படி பண்ணீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படி கேட்டீங்கன்னா 199 பேர் உனக்கு இது தேவையா அப்படின்வாங்க. அப்படி தேவையான்னு கேட்கும் போதே உங்க மனசு பாதி உடஞ்சிடும். சொல்ல முடியாது. 100 பேருமே உனக்குலாம் இதை தேவையா சொல்ல முடியாது. இதெல்லாம் தேவையில்லாத விஷயம்டா, தப்புடா, உனக்குலாம் வராதுடா, நீ ஜெயிக்க மாட்டடா அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீங்க உடஞ்சு போயிருவீங்க. அதனாலதான் சொல்றேன், நீங்க ஒரு விஷயத்தை முயற்சி பண்றீங்க அப்படின்னா நீங்க மட்டும் முயற்சி பண்ணுங்க. உங்களை நோக்கி யாராச்சும் வர்றாங்க அப்படின்னா, தப்பான பாதையில நீங்க போறீங்க, இல்ல தப்பான கருத்துக்களோட வர்றாங்க அப்படின்னா அவங்க அப்படியே ஒதுக்கி தள்ளிடுங்க. ஏன்னா ஜெயிக்கும் போது நீங்க ஒரு கூட்டத்தோட இருப்பீங்கல்ல, அந்த கூட்டத்துக்குள்ள அவங்களும் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு யார் சப்போர்ட் பண்றாங்க யார் சப்போர்ட் பண்ணல அப்படின்ற உங்களுக்கு தேவை கிடையாது. நீங்க பண்ற முயற்சி, நீங்க தளராம உழைக்கிறீங்களா இல்லையா, நீங்க போடுற உழைப்பு எஃபோர்ட், அதுதான் உங்க முயற்சியை வெற்றி அப்படின்ற இடத்துக்கு எடுத்துட்டு போகும். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். இப்படி கிளைமேக்ஸ்ல ஒரு பயங்கரமான கூஸ்பம்ப் சீன்ஸை அப்படியே சிலாயிச்சு சொல்ல வச்சிருக்காப்புல மனுஷன். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த குரல் எங்க இருந்து கேட்குது அப்படின்னு தோணும் போது அப்படியே ப்ரீகேப் போறாங்க. நம்ம ப்ரீகேப் போனோம், சீன்ல காட்ட மாட்டாங்க. ஓகே, இந்த நீங்க சொல்லிட்டு போயிருக்காங்களே, டெட்டனேட்டரு, நியூக்ளியர் பவர் பாம்பு, விஹெச்எஃப், ஆண்டனா, இந்த மாதிரி எம்மா அதாவது சும்மா படத்துக்கு போயிட்டு மண்டவிங்கி உட்காந்து பாட்டு வழக்கம் போல உலகத்தை காப்பாத்துறாருப்பா, உலக அழிய போது உலகத்தை காப்பாத்துறாரு, இதெல்லாம் ஒரு கதையா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க.
அதனால என் மண்டை வீங்கிங்கன்றேன். ஏன்னா மண்டைக்கு மேல மண்டை இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கனமா தானே இருக்கும். ஸோ அப்படி இப்போ இருக்கும்போது கண்ணு மூடிடலாம், தூக்கம் வந்துடலாம், படம் பார்க்க முடியாது, படம் புரியாது. ஸோ அதை அப்படியே அதெல்லாம் தூர வச்சுட்டு நீ ஒரு படத்துக்கு போயிருக்கீங்கப்பா, டாம் குரூஸ் படத்துக்கு போயிருக்கீங்கப்பா அப்படின்னு உட்காந்துருக்கீங்க. எந்த எந்த படமா இருந்தாலும் போனீங்கன்னா செம்மையா என்ஜாய் பண்ணலாங்க. நீங்க வந்து அப்படியே மைல்டா என்னடா பண்ற அந்த ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து உங்களுக்குள்ள டீடைல்ஸ் அவ்வளவு இருக்குங்க. அந்த கோட்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், அந்த இந்தியன் ரஷ்யா பாலிடிக்ஸை சொல்றதா இருக்கட்டும், சரி அமெரிக்கன் ரஷ்யா பாலிடிக்ஸை சொல்றாங்கன்னா அதுக்குள்ள இருக்க நட்புறவை சொல்றதா இருக்கட்டும், கிட்டத்தட்ட ஏவுகணைகள் எந்தெந்த நாட்டிலலாம் இருக்குன்னு காட்டுறதா இருக்கட்டும். ரொம்ப சிம்பிளா சொல்றேனே, அதாவது இப்போ உங்க போனை ஒரு ஆப்ல இருக்க ஒரு வீணா போனை ஹேக் பண்ணிட்டா அப்படின்னா ரொம்ப சிம்பிள். உங்க போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி உங்க நெட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. பட் அதையும் மீறி உங்க ஃபோன் நெட் தானே ஆன் ஆகுது, ஆஃபே ஆகலை அப்படின்னா உங்க ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா ஆனால் ஒன்றுமே பண்ண முடியாது. கரெக்டா? அதைத்தான் கிளைமேக்ஸில் பண்ணுவாங்க. ஆனால் இதை படம் போடும்போதே நான் சொல்லிட்டேன், ஆனாலும் எனக்கு படம் பிடிச்சிச்சு. ஏன்? அதுதான், அதாவது ஒரு என்டி உலகத்தோட அத்தனை பேரையுமே கண்ட்ரோல்குள்ள வச்சுக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? இணையதளம். அந்த இணையதளத்தை முடக்க முடியுதா அப்படின்னா முடியல. ஏன்னா அந்த என்டிடி கட்டுப்பாட்டில் வச்சிருக்கு. அப்ப அந்த இணையதளத்துக்கு சப்போர்ட் தருதுன்னா எலக்ட்ரிசிட்டி. அதை பவர் டவுன் பண்ணிட்டா, ஆனா பவர் டவுன் பண்ணிட்டா யார் என்ன எங்க பண்றீங்கன்னு தெரியாதுல்ல. இத அவ்வளவு சூப்பர்பா, செம்மையா, ரொம்ப அழகா, அப்படியே அவங்க ரொம்ப பொறுமையா பேசுற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஊர்ல இந்த பொறுமையா பேசினாலே ஸ்லோவா போகுதுன்னு சொன்னாங்க, சப்பு அரைஞ்சிருங்க, கூச்சப்படாம அரைஞ்சிடலாம், தப்பே கிடையாது. அவ்வளோ அழகா பிரசிடென்ட்ல இருந்து கர்னல்ல இருந்து ஷிப் கேப்டன்ல இருந்து அவங்க க்ரூஸ்ல இருந்து ரஷ்யனு அப்படியே படம் போகுது 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 பா, வேற மாதிரி மிரட்டி விட்டானுங்க. அந்த கிளைமேக்ஸ் எண்டு முடியிற வரைக்கும் நொறுக்கிட்டானுங்க. அதுவும் அந்த அலாவுதீன் அற்புத விளக்கெல்லாம் கனெக்ட் பண்ணதா இருக்கட்டும், நெஞ்சில குண்டு வாங்குறதா இருக்கட்டும், அது விழுந்து வாரி ஓடி வந்ததா இருக்கட்டும், கிளி கிளி கிளி. நான் ஒரு விஷயம் உண்மையா சொல்லணும்னா, ஒரு நல்ல பிக் ஸ்கிரீன்ல பளிச்சுன்னு இருக்க நல்ல டிடிஎஸ் தியேட்டர்ல மிஸ் பண்ணாம பாருங்க. நான் கொடுத்த 110 ரூபாய்க்கு ஒத்துதான். தாராளமா 190 ரூபா அந்த நல்ல ஸ்கிரீன் இருந்தா நீங்க தாராளமா போலாம்னா. ஏன்னா அந்த விஷுவல்ஸ் உங்களால கிரகிக்க முடிஞ்சு அப்படின்னா வெளியே வரும்போது உங்களுக்கு அப்படியே அந்த கூஸ்பம்ஸ் அடங்கவே அடங்காது. எனக்கு இப்போ கூட அடங்கல, அப்படியே இங்க வரேன். ஸோ மிஸ் பண்ணாம தியேட்டர்ல பாருங்க. வீடியோ எத்தனை பிடிச்சிக்கிறேன், அடுத்த வீடியோல வரேன். ஸ்டே டியூன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சாலும் சரி, பிடிக்காத சரி, லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த படத்துக்கு போகணுமா வேணாம் வச்சுக்கிட்டு இந்த வீடியோ இல்லை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. குறைகள் இருந்தாலும் சரி, நிறைகள் இருந்தாலும், கண்டிப்பா நிறைகள் இருந்தாலும் குறைகள் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. நேர்ல பார்க்கும்போது யூடியூப்ல எவ்வளவு காசு வருதுலாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ மறக்காம உங்க ராபினோட நம்ம ஓல்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பில் பண்ண தெரிவிக்கிறேன். அந்த பாபாய் காதல் பாய். டின் 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 டின். டடா டடா டடா.